வணக்கம், நான் ரேகா பாலசுப்ரமணியம். இடிச்சப்புளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இடிச்சப்புளி சேனலில் 3 விதமான பொட்டேட்டோ ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ பொரியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு 7 பல், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போ சமைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சோம்பு, வெங்காயம், பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆன உடனே தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பொட்டேட்டோ கிரேவி. இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, துருவிய தேங்காய் அரை மூடி, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 4, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணணும். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். நல்ல தேங்காய் அந்த மசாலாவோடு சேர்ந்து வாசனை வரும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் ஆறின உடனே
ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி எனக்கு இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, ஒரு சின்ன பட்டை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேக வைத்த உருளைக்கிழங்கை சேர்த்து இப்போ நம்ம கிளறி விட போகிறோம். இந்த பொட்டேட்டோ கிரேவி உங்களுக்கு எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதித்து ஒரு ப்ரௌன் கலரில் அந்த கிரேவி டர்ன் ஆகி வரும். அப்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடுங்க. இப்போ கிரேவி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான மணமான பொட்டேட்டோ கிரேவி ரெடி. இந்த பொட்டேட்டோ கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா துருவி வச்சுக்கோங்க. பச்சரிசி 1/2 கப், உளுந்து 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பச்சரிசி, உளுந்து இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி காய வச்சு அதை இப்போ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த பச்சரிசி, உளுந்து, அது கூட ஜீரகம், மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இதை எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம முறுக்கெல்லாம் புளியறதுக்கு எப்படி பிசைவோமோ அந்த பதத்தில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ரெசிபி என்னோடய ஓன் ரெசிபி. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். நான் இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. இந்த ஸ்நாக் ரெசிபி ஈவினிங்கில் டீ கூட சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இடியாப்ப அச்சில் இந்த மாவை போட்டு இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்த உடனே இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை சுட சுட உடனே சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி ரெடி. இந்த 3 ரெசிபியும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.